எல்லாருக்கும் வணக்கம் guys. இப்போ இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பயாஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி போன வீக்கில் நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு டெய்லி பயாஸோட ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து நிறைய பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அந்த டெய்லி பயாஸ் எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு. கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு நம்ம கேண்டில் ஸ்டிக் பார்க்கணும், அது ஒரு இது. அதே மாதிரி 4 hours கன்ஃபர்மேஷனையும் நான் அந்த போன வீக்கு ரிவ்யூவில் கூட போன வீக் இந்த இதில் கூட சொல்லியிருந்தேன். அலையன்ஸில் கூட போன வீக் ஃபோர்காஸ்ட்டில் கூட நான் வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் கூட நான் சொல்லியிருந்தேன். இப்போ டெய்லி பயாஸ் கூட இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து டெய்லி பயாஸை இது பண்ணுங்க, டெய்லி பயாஸை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போன வீடியோவில் என்ன சினாரியோ நடந்துச்சு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு இதில் ஏற்கனவே ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே போன வீக்கில் நான் ட்ரா பண்ணது தான். இப்போ இதில் ஒரு கேண்டில் எடுத்துக்கலாம். இது வந்து மார்க்கெட் போன வீக்கில் இது பண்ண மாதிரி தான். டவுன் ஸ்ட்ரக்சர் கேண்டில்லே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது டே கேண்டலோட ஹை, இது டே கேண்டலோட லோ. இப்போ மார்க்கெட் இன்சைட் பாரா இருக்கும். இப்போ மார்க்கெட் இப்போ ஏதாவது ஒரு இப்போ கீழே இருக்க லிக்விடிட்டி, இப்போ கீழே இருக்கிறது செல் சைட் லிக்விடிட்டி, மேலே இருக்கிறது பை சைட் லிக்விடிட்டி. இப்போ மார்க்கெட் வந்து கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸை விட மேலே வைக்கணும். ஓப்பனிங் ப்ரைஸை விட மேலே க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் பை சைட் லிக்விடிட்டிக்கு போகிறதா அர்த்தம். இல்லை இன்சைடு பாரா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இன்சைடு பாரா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸை விட கண்டிப்பாக மேலே வைக்கணும், மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படின்னா மேலே பை சைட் லிக்விடிட்டிக்கு போகிறதா அர்த்தம். அதே மாதிரி மேலே பை சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸை விட கீழே க்ளோஸ் வச்சிருந்தேன் அப்படின்னா கீழே செல் சைட் லிக்விடிட்டிக்கு வர போகிறதா அர்த்தம். இது வந்து டெய்லி பையாஸ். இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 4 hours ரிவர்சல் பேட்டர்னும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையே நான் போன வீக்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ டெய்லி பயாஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து டெய்லி பயாஸ் வந்து ஒரு ஜென்ரலாக உள்ள இது. அந்த டே கேண்டலை வச்சு நம்ம அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற இது. இப்போ இது மட்டுமே போதாது. திரும்ப 4 hours ரிவர்சல் பேட்டர்னும் நம்ம பார்க்கணும். 4 hours ரிவர்சல் பேட்டர்ன் நம்ம எந்த இது பார்க்கணும். இது வந்து டெய்லி பயாஸ்ங்கிறது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். மார்க்கெட் அப் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு, இல்லைன்னா அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். இப்போ போன வீக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போன வீக்லேயுமே ரிவர்சல் பேட்டர்ன் வந்துச்சு. ஆனால் ரிவர்சல் பேட்டர்ன் வந்தாலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நான் அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு தான் உங்களுக்கு நான் டெய்லி பயாஸ் பார்க்குறேன். அப்போ 4 hours ரிவர்சல் பேட்டர்னும் பார்க்கணும், டெய்லி பயாஸ் பார்க்கணும். இந்த ரெண்டு உங்களுக்கு கம்பேர் பண்ணி ஒரு போல இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுங்கிறது அர்த்தத்தில் தான் உங்களுக்கு டெய்லி பயாஸ்ங்கிறது கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இதில் 4 ஹவர்ஸில் இதில் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கும். இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் டைப்பு என்கல்ஃபிங். அதே மாதிரி இதுவும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் டைப்பு. அதே மாதிரி நேற்று கொடுத்துருந்தாங்க, அதுவுமே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் டைப் தான். நேற்று கூட அது ஃபார்ம் இந்த மூணுமே ரிவர்சல் பண்ணி, அதுவும் 4 hours பார்க்கணும். வேற லோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் 4 hours கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட கிளாரிட்டி நல்லா இருக்கும். நீங்க லோ டைம் ஃப்ரேம் போய் கன்ஃபியூஸ் ஆகுறது, ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் நல்லா கிளியரிட்டியாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது ரேஞ்சோட ஹை, இது ரேஞ்சோட லோ. கரண்ட் இது ரேஞ்சோட லோ இது. ஏன்னா இதுக்கு மார்க்கெட் 4 hours ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் ஆனா அப்போ இந்த 2 ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட். இப்போ இதில் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்தாலே மார்க்கெட் கீழே வந்துருமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ பாருங்க 2 கேண்டில் என்கல்ஃபிங் கொடுத்தாங்க, அடுத்த கேண்டில் மறுபடியும் கீழே பிரேக் பண்ணிட்டு நியூயார்க் செக்ஷனில் மார்க்கெட்டை மேலே பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் இதில் நீங்கள் டெய்லி பயாஸ் பாருங்க, இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன நடந்திருக்குன்னு. பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்புறம் கரெக்டாக ஒரு ஷூட்டிங் சார். அது மாதிரி அடுத்த நாள் சினாரியிலும் பாருங்க, கரெக்டாக ஷூட்டிங் சாருக்கு கொஞ்சம் ஓப்பனிங் ப்ரைஸை விட கொஞ்சம் மேலே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ அதுலேயும் பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டே கேண்டில் இந்த இதை வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நேற்று நடந்த சினாரியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நேற்று நடந்த சினாரியும் அதே மாதிரி தான். 4 hours வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுங்க, ரிவர்சல் பேட்டர்ன் 4 hours அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண உடனே நம்ம பை செல் ஆர்டர் எடுக்கலாமா? ஏன்னா மேலே பை செல் லிக்விடிட்டி கிராப் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸோட கீழே வச்சுட்டாங்க. இது வந்து நேற்று நடந்த கரெக்டாக இது இன்னைக்கு வேலைக்கிழமை நடந்த சினாரியோ. நான் இந்த கேண்டில் வேலைக்கிழமை நடந்த சினாரி. அப்போ இதில் நம்ம அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன், 4 ஹவர்ஸோட ரிவர்சல் பேட்டர்ன் அதில் இருக்கான்னு பார்க்கணும். 4 hours ரிவர்சல் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கணும். அது மாதிரி டெய்லி பையர்ஸ் அதில் ஓப்பனிங் ப்ரைஸோட இருக்கலாம். இந்த 2 கண்டினியூஸை வச்சு தான் நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிற இதில் நம்ம கண்டுபிடிப்போம். இதில் பாருங்க, இது கரெக்டாக ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணி கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை 4 hours கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. அக்ரெசிவாகவே அவங்க க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன் வந்தாலே நம்ம செல் எடுக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் அந்த டெய்லி பயாஸையும் உங்களை நான் பார்க்க சொன்னது. இப்போ அதே மாதிரி இந்த அட்டம்ப்ட்ல பாருங்க, டெய்லி பயாஸை பாருங்க,
கரெக்டாக எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டியை கிராப் பண்ணாங்க. கிராப் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸோட கீழே வச்சாச்சு. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகுது? கீழே இருக்க செல் சைடு லிக்விடிட்டிக்கு போகுது. இதான் டேயோட லோவாக இதில் மார்க் பண்ணியிருக்கு. செல் சைடு லிக்விடிட்டியாக போகுது. அப்போ டெய்லி பயாஸுங்கிறது 4 ஹவர்ஸோட ரிவர்சல் பேட்டர்னும் பார்க்கணும். அதே மாதிரி டெய்லி ஓப்பனிங் ப்ரைஸை விட கீழே க்ளோஸ் வச்சிருக்கணும். அது வந்து கீழே டவுன் ட்ரெண்டுக்கு, இதே மேலே க்ளோஸ் வச்சிருந்தேன் ஓப்பனிங் ப்ரைஸோட மேலே போயிருந்துச்சு அப்படின்னா இது அப் ட்ரெண்டுக்கு. இதுதான் டெய்லி பேஸ். டெய்லி பேஸ் உங்களுக்கு இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன்னு தவிர டெய்லி பேஸுங்கிற ஒரு சின்ன வீடியோ யூடியூப் ஷார்ட்ஸில் அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா போன வீக்கில் அந்த ஷார்ட்ஸை மட்டும் தனியாக அது கொஞ்சம் சரி யூடியூப் இது ஸ்டார்டிங்னோடனே எனக்கு வியூஸ் கிடைக்காது. அதனால சின்ன சின்ன ஷார்ட்ஸ் கொஞ்சம் போட்டோன்னா மட்டும் தான் கொஞ்சம் வியூஸ் வரும். அதனால நான் அந்த இதை ஷார்ட்ஸ் போட்டதுனால எல்லாருமே நீங்கள் இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற இதில் மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் வின் ரேட் நல்லாயிருக்கும். மற்ற இதை விட டெய்லி பையாஸும் இந்த 4 ஹவர்ஸ் ரிவர்சல் பேட்டரும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ட்ரேட் எடுங்க. வின் ரேட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு யாருனே சொல்லியிருக்கேன், 4 ஹவர்ஸ் ஐடி மார்க்கெட் எந்த ரேஞ்சில் வருதுன்னு பாருங்கள். அந்த ரேஞ்சு டு ஹை டு ஃபிப் ரூல் போடுங்க. அது வரை தான் ஃபஸ்ட் டார்கெட் வைக்கணும். ரிட்டர்ன் அது பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது. ஏன்னா கீழே ஃபிப் வருவான், ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிட்டு மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதே சினாரியோ தான் இதுலையும் நடந்துச்சு. இப்போ இதில் நீங்கள் டே கேண்டில் ரிவர்சல் பேட்டர்ன் சொல்கிறீங்களா, இதில் 4 ஹவர்ஸ் ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக அந்த 2 ரேஞ்சுக்கு வர ஃபிப் வர சில டைமில் வராங்க, இல்லை ஃபிப்பை பிரேக் பண்ணுறாங்க, போயிட்டு கீழே வந்து ஒரு ஸ்வைப்போ இல்லை கீழே ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா அதில் இருந்து மார்க்கெட்டை யூனிவர்ஸ் சீசனில் மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ நம்மளுக்கு டெய்லி பயாஸை பார்க்குற வரைக்கும் அது அப் ட்ரெண்ட் தான். ரிவர்சல் பேட்டர்ன் 4 ஹவர்ஸ் ரிவர்சல் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. டெய்லி பயாஸுங்கிறது நமக்கு அப் ட்ரெண்ட். அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக ரிட்டர்ன் அதுக்கு கீழே வராது. இப்போ நீங்கள் இதுலேருந்து பை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எல் தான் அடிக்கும். இதே நீங்கள் 4 ஹவர்ஸ் ரிவர்சல் பேட்டர்னும் பார்த்து டெய்லி பயாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின் ரேட் நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருச்சு. பர்டிகுலர் இந்த இடத்துல இன்னைக்கு வேலைக்கிழமை ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனால் வேலைக்கிழமை ஃபார்ம் ஆன உடனே நான் போய் ட்ரேட் எடுக்கல. ரிட்டர்ன் வேலைக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த ஓப்பனிங் ப்ரைஸை விட டே கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஓப்பனிங் ப்ரைஸை விட டே கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அப்போ இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஒரு ரிவர்சல் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு. டே கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸோட கீழே வச்சுட்டாங்க, பை சைட் லிக்விடிட்டியை கிராப்பை ஸ்வைப் பண்ணி அப்படின்னா கீழே கண்டிப்பாக செல் சைட் லிக்விடிட்டிக்கு அது போகுது. இது ஒரு கன்ஃபார்ம். இந்த ரெண்டையும் கன்ஃபார்ம் இது பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதுதான் நமக்கு டெய்லி பயாஸ். வெறும் ஒரு கேண்டில் மட்டும் நம்ம பார்த்து டெய்லி பயாஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி கொஞ்சம் வீக்லி ஃபோர்காஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாமே இந்த ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு இதில் ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதனால் வீக்லி ஃபோர்காஸ்ட்டையும் கொஞ்சம் பாருங்கள். நான் அதில் சில டைம் அந்த ஸ்ட்ரக்சர் இது பண்ண வச்சுலேயே நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸே நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியாரிட்டியாக இருக்கும். அதுமாரி இது ஃபுல்லாகவே என்னோட ஓன் அனலைஸில் நான் எடுக்கிறது தான். அதுமாரி இப்போ என்னோட இதில் உங்களுக்கு எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் உங்களோட அனலைஸை நீங்கள் அதில் கீழே ஒரு வீடியோவோ இல்லை கீழே கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதை பார்த்து நானும் கற்றுக்க போகிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால இது என்னோட ஓன் அனலைஸில் நான் எடுக்கிறது. அது மாதிரி உங்கள் அனலைஸில் இதில் என்னோட அனலைஸில் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டைமில் நம்ம அதையும் இது பண்ணி கரெக்ஷன் பண்ணி நம்ம அடுத்த இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.